ஹரிஹி ஓம். பெரும் செல்வம் அஷ்ட ஐஸ்வர்யம் அள்ளித்தரும் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை சுபதினம், நன்னாள். பல காலமாக நம்முடைய பாரத தேசத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் பஞ்சபாண்டவர்களுக்கு வழங்கினார். இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் பகவான் பரசுராமனாக அவதாரம் பண்ணினார். இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே தான் குச்சேலர், அதாவது சுதாமா, குச்சேலர் கண்ணபிரானை தரிசித்து ஒரு பிடி அவள் கொடுத்து செல்வந்தனானார். இப்படிப்பட்ட மிகவும் விசேஷமான நன்னாளிலே தான் குபேரன் மகாலட்சுமியை வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று குபேர சம்பத்து பெற்று குபேரனாக மாறினார். ஆக இந்த நன்னாள், இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே ஸ்ரீமத் பாகவதத்திலே தசமஸ்கந்தத்திலே சுதாமா குச்சேலன் கண்ணபிரானுக்கு அவள் கொடுத்து அதனாலே செல்வந்தனானதான விஷயம் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஸ்லோகங்களை இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே நாம் பாராயணம் செய்வதாலும், பொருளுணர்ந்து பாராயணம் செய்வதாலும், கேட்பதாலும் நமக்கு நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும், மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிட்டும். அதனாலே இந்த குறிப்பிட்ட 5 ஸ்லோகங்களை நாம் அனுபவிப்போம், பொருள் உணர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தத்திலே இதை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. பிராமண உவாச்ச கிமஸ்மாபிரணிவ்ருத்தம் தேவதேவ ஜகத்குரோ பவதா சத்யகாமேன ஏஷாம் வாசோ குராவபூத். பிராமண உவாச்ச கிமஸ்மாபிரணிவ்ருத்தம் தேவதேவ ஜகத்குரோ பவதா சத்யகாமேன ஏஷாம் வாசோ குராவபூத். தேவதேவா, ஜகத்குரு, சத்திய சங்கல்பனான உங்களுடைய குருகுலம் வாசம் செய்த எங்களாலே அடையப்படாதது என்று ஏதாவது இருக்கிறதோ? எல்லாமே அடையப்பட்டிருக்கிறது என்பதாக சுதாமா சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்வர்காபவர்கயோஹோ பும்சாம் ரசாயாம் புவி சம்பதாம் சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் தச்சரணார்ச்சனம். ஸ்வர்காபவர்கயோஹோ பும்சாம் ரசாயாம் புவி சம்பதாம் சர்வாசாமபி சித்தீனாம் மூலம் தச்சரணார்ச்சனம். மனிதர்களுக்கும் பூவுலகத்திலோ பாதாளத்திலோ
சம்பத்தை அடைவதற்கும் சகல சித்திகளையும் அடைவதற்கும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கும் மூல காரணம் பகவானுடைய திருச்சரணார விந்தங்களை பூஜிப்பதே ஆகும். நன்வப்ருவாணோ திசதே சமக்ஷம் யாசிஷ்ணவே பூர்யபி பூரி போஜः பர்ஜன்யவத்தத் ஸ்வயமைக்ஷமானோ தாசார்ஹகாணாம் ரிஷபः சகா மே. நன்வப்ருவாணோ திசதே சமக்ஷம் யாசிஷ்ணவே பூர்யபி பூரி போஜः பர்ஜன்யதத் ஸ்வயமீக்ஷமானோ தாசார்ஹகாணாம் ரிஷபः சகா மே. உலகத்திலே தாபத்தை எல்லாம் பார்த்து இரவிலே மக்கள் உறங்குகின்ற பொழுது தானாகவே மழையை பொழியும் மேகத்தைப் போலே அளவற்ற ஐஸ்வர்யம் படைத்தவரும் யாதவர்களிலே சிரேஷ்டருமான எனது தோழர் நேரிலே சொல்லாமல் தானாகவே பார்த்து யாச்சகனுக்கு ஏராளமான சம்பத்தை அளித்திருக்கிறார் என்பதாக சுதாமா சொல்லுவதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. கிஞ்சித் கரோத்யுர்வபி யத் ஸ்வதத்தம் சுஹ்ருத்கிருதம் ஃபல்வபி பூரிகாரி மயோபநீதாம் பிருதுகைகமுஷ்டிம் பிரத்யக்ருஹீத் பிரீதியுதோ மகாத்மா. கிஞ்சித் கரோத்யுர்வபி யத் ஸ்வதத்தம் சுஹ்ருத்கிருதம் ஃபல்வபி பூரிகாரி மயோபநீதாம் பிருதுகைகமுஷ்டிம் பிரத்யக்ருஹீத் பிரீதியுதோ மகாத்மா. என்னாலே கொடுக்கப்பட்டது அதிகமாக இருந்தாலும் அதை குறைவாகவே எண்ணுகிறார். பக்தனாலே செய்யப்பட்டது அல்பமாக இருந்தாலும் அதை மிக பெரிதாக கருதுகிறார். மகாத்மாவாகிய அந்த பகவான் என்னாலே கொண்டு கொடுக்கப்பட்டதான ஒரு பிடி அவலை மிகவும் பிரீதியுடனே எடுத்து சாப்பிட்டார். தஸ்யைவ மே சௌஹ்ருத சக்ய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விசஜ்ஜதத் சத்புருஷ பிரசங்கः. தஸ்யைவ மே சௌஹ்ருத சக்ய மைத்ரி தாஸ்யம் புனர்ஜன்மனி ஜன்மனி ஸ்யாத் மகானுபாவேன குணாலயேன விசஜ்ஜதத் சத்புருஷ பிரசங்கः. எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமான மகானுபாவனாகிய விசேஷ சம்பத்தை உடைய எனக்கு மறுபடியும் ஒவ்வொரு பிறவியிலும் அந்த பகவானிடத்தில் பிரேமையும் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நட்பும் தொண்டும் அவரை சேர்ந்தவர்களுடைய கூட்டுறவும் உண்டாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் என்பதாக சுதாமா குச்சேலர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமகந்தத்தில் பகவானிடத்தில் பிரார்த்திப்பதாக இந்த 5 ஸ்லோகங்களும் அமைந்திருக்கின்றன. இதை நாம் கேட்பதாலும் இதை பாராயணம் செய்வதாலும்
நிச்சயமாக பகவானுடைய பூரணமான அனுக்கிரகம் கிடைக்கப்பெறுகிறது. நம்முடைய இல்லத்திலே பூஜை நேரத்திலே இந்த அக்ஷய திருதியை நன்னாளிலே பூஜையின் பொழுது நாமும் அரிசி வைத்து பூஜை செய்வோம். எதை வைக்கிறோமோ அது வளரும். ஆகையினாலே அரிசியை வைத்து நீரோடு சேர்ந்து அரிசியையும் வைத்து நீரும் அரிசியும் வைத்து அதை ஆராதனை செய்வோம். இது வளரும். இது மட்டுமல்ல, கல்வி வளர வேண்டும். ஒரு குழந்தையினுடைய படிப்பிற்காவது நாம் நம்மால் என்ற உதவிகளை செய்தோமேயானால் இந்த அக்ஷய திருதியை நாளிலே நாம் சங்கல்பம் செய்து கொள்வோம். ஒரு குழந்தையினுடைய படிப்பிற்காவது நம்மாலான உதவியை செய்தோமேயானால் இந்த உலகத்தில் குழந்தைகள் கல்வி அறிவு பெற்று நல்ல ஞானம் பெற்று நல்ல அறிவு பெற்று நன்றாக வாழ்வார்கள். அதனாலே உலகம் சுபிக்ஷமடையும். பகவானுடைய பரிபூரணமான அருள் அனைவருக்கும் கிடைக்கும். அக்ஷய திருதியை எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும்படி பகவான் அனுக்கிரகம் பண்ணுவார் என்பது நம்முடைய பூர்வர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய உள்ள குறிப்பாக இருக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.